ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனோம். அட்வான்ஸ் எக்லிடர் சீசன் 1 எபிசோட் 26 பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லோரும் மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர் அந்த சோடை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த எவன்லி கிங்கோட சோல் இருக்கிற சோடா அங்கே தான் இருக்கும். அப்படியே சண்டை போட்டு அந்த சோடை பார்த்தீங்கன்னா டஸ்ட் டைம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பிரின்ஸோட குரூப் தான் காட்டுவாங்க. அதோட தான் போன எபிசோட் முடிஞ்சிச்சு. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த போட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த இடத்துல பிரச்சனை வந்தது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டை கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அப்படியே மின்னர்லாம் வந்து அடிச்சு அந்த போட்டை பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. அப்படியே ஹீரோ கட்டினா எல்ரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பயங்கர டென்ஷனாக இருப்பார். அப்போ ஹீரோ சொல்கிறான், எதுக்கு எல்ரு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாரும் மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். முதல் தடவை அவங்கள மிஷனுக்குலாம் அனுப்பியிருக்கோம், அதை கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இவனுங்க அந்த இடத்துல வானத்துலேருந்து விழுந்துக்கிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லை, எல்ரு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு ஏதோ ஒரு சீலை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாராமா. இவங்க வானத்துலேருந்து விழுந்துக்கிட்டு இருக்கும் போது இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த சீலை வந்து யூஸ் பண்ணிடுறான். அது யூஸ் பண்ண உடனே போட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி பழையபடி மாறிடுது. இப்போ நடந்த எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது, எல்லாமே நார்மல் ஆயிடுது. அந்த சீலை யூஸ் பண்ணா ஆனால் எல்ருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகும். அவனுக்கு வந்து பாதுகாப்புக்காக அவர் செஞ்சு கொடுத்துருப்பாரு. அவன் யூஸ் பண்ண உடனே இவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வாயிலேருந்து அப்படியே ரத்தம் பொழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருது. அப்படியே இவங்க 2 பேரும் அவனை அந்த இடத்துல பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல் நீ சீலை யூஸ் பண்ண, ஏது அவனுக்கு அந்த சீல் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்களா. அந்த மாதிரி எல்ரு வந்து செஞ்சு கொடுத்தாரு அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சீல் வந்து எப்படி செயல்படுது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த போட்டு வந்து அப்படியே பழைய மாடி இவங்களுமே அந்த போட்டுக்கு வந்துட்டாங்களே, அது வந்து மொத்த டைமுமே வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ அதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னால் அது வந்து ஸ்பிரிச்சுவல் போட்டாக இருக்கும், அதனால தான் வந்து பறந்துக்கிட்டு இருந்துச்சு. இவன் சீலை யூஸ் பண்ணி தானே அந்த போட்டை வந்து சரி பண்ணாத, உடஞ்ச போட்டு சரி பண்ணா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் போட்டு சாதாரண போட்டை வந்து மாறிட்டு இருக்கும். சாதாரண போட்டு எங்கேருந்து பறக்கும், அப்படியே மேலேருந்து விளையாட வச்சிருது. பச்சை ட்ரெஸ் பொண்ணு மயக்கத்துலேருந்து எழுந்துச்சு, நானும் சாகலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பக்கத்தில் தான் அவனுக்கு 2 பேர் படுத்துக்கிட்டு இருப்பானுங்க. 2 பேரும் வந்து எழுப்புறா. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே பார்த்தா ஆளுங்க இருக்காங்க. அவனுக்கு என்ன கேட்குறானுங்கன்னா, 3 பேர் எழுந்திரிச்சிட்டிங்களா, உங்கள் காயெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறானுங்க. நீ தான் எங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறானுங்க, ஆமாம் நீங்கள் கடற்கரை ஓரமாக கடந்தீங்க, உங்களை நாங்கள் தான் காப்பாற்றினானே, இது என்னன்னு கேட்கும்போது இவனுங்க அந்த ஐலாண்டுன்னு சொல்லுவானுங்களா. அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்மளுங்க தேடி வந்த பொருளை பற்றி அவனுக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவனுங்களுக்கு எதுவுமே வந்து தெரியல அதை பற்றி. அதுக்கப்புறம் பிரின்ஸ் எங்களை காப்பாற்றுறதுக்கு நன்றின்னு காசு கொடுப்பானா. அப்போ அவனுக்கு இது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. டே இது காசுடா, இது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறானுங்க. ட்ரெஸ்ஸுக்கும் சாப்பாட்டுக்கும் நீங்கள் என்னடா பண்ணீங்க சொல்லிட்டு பஜ்ரஸ் பொண்ணு கேட்பலாம். அப்போ அவனுக்கு சொல்கிறானுங்க, எங்களுக்கு எல்லாமே எங்கேயே கிடைக்கும், வாங்க காட்டுற அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நிறைய சாப்பாடு இருக்கு. அப்படியே அங்கே இருக்கிற எல்லா சாப்பாடுமே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேஸ்டான சாப்பாடு என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டது இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி நாங்கள் சாப்பிட்டதுக்கு எவ்வளோ நாங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ அவன் சொல்கிறான், காசா திருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவானா. இவங்க சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க இல்லையா, திருப்பி எல்லாத்துலேயும் சாப்பாடு வந்துடுது. உங்களுக்குலாம் பயங்கர சாக்கு, என்னடா இதெல்லாம் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது மேஜிக்லாம் இல்லை, இந்த இடத்துல இருக்கிற ஹெவன்லி கிங் தான் வந்து இந்த ஐலாண்டே பார்த்துக்கிறாரு, அவர் தான் வந்து சாப்பாடுலாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு, நம்ம வேலையே செய்யவில்லை, எல்லாமே அவரே கொடுப்பாரு, நாங்கள் நம்ம ஜாலியாக அந்த இடத்துல இருக்கலாம் அப்படி சொல்கிறேன். அப்போ இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பாக இதை பற்றி நம்ம விசாரிச்சாகணும், இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம ஒரு சில நாளாக அங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சாப்பாடுலாம் வேறு லெவலில் இருக்குது, அடுத்து நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிக்கனா மட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம வந்த வேலையை என்ன நம்ம செய்யாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பற்றி பேசுவாங்க. இருந்தாலும் அடே அந்த வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம், வாழை திருப்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். நீங்கள் அந்த சாப்பிடக்கூடாது அப்படிலாம் அவன் சொல்லுவான். ஆனால் இவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. டே நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்களே சாப்பிட மாட்டீங்கடா அப்படி சொல்லுவானா. இதெல்லாம் யாரும் அவங்ககிட்ட சொன்னது இவங்க கேட்பாங்களா. இந்த பறவை தான் சொல்லிச்சுன்னு ஒரு பறவையை காட்டுறான். அப்போ நம்ம பசங்க நம்பாம வாடா போலான்னு போவாங்களா. அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு என்ன சொல்கிறான், அவர் சொல்கிறது உண்மைதான், அந்த பறவை பேசுறது எனக்கு புரியுது அப்படி சொல்கிறா. அப்போ அந்த பறவை மண்டையில வந்து கொத்திட்டு என்ன பறவைன்னு சொல்லுறது எனக்கு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. அந்த பறவை பார்த்தீங்கன்னா குயின்லாந்து கிளானை சேர்ந்தது, அது பறவை கிடையாது, அது ஒரு சோல்னு கூட வந்து சொல்லலாம். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம பெருசால சுத்தமாக நம்பவே முடியல. நான் நம்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணுக்கு மட்டும் எப்படி அந்த பறவை பேசுறது புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரின்ஸ் கிட்ட ஒரு குட்டி டிராகன் இருக்கு இல்லையா, அது பேசுறது பிரின்ஸுக்கு புரியும். அதே மாதிரி வந்து அவளுக்கும் அந்த பறவை பேசுறது வந்து புரியுது. அந்த எவன்லி கிங் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா அந்த குயின்லாந்துக்கான வந்து அடிமைப்படுத்திட்டானாமா. அப்படியே அவங்கள வந்து இந்த மாதிரி சாப்பாடு வச்சு அவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாமா. அந்த கிளானே மொத்தமாக டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கிளானை பற்றி பெருசாக வந்து சொல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த பறவையை பற்றி சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச அந்த பறவை கண்டிப்பாக பறவை இல்லை, அது மட்டும் தெரியும். நம்ம பசங்க 3 பேர் ஏற்கனவே அந்த ஹெவன்லி கிங்கோட சாப்பாடை வந்து சாப்பிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே அவங்க விட்டு போயிட்டு இருக்கும். அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் வேறு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அவன் டிராகனை பார்த்தீங்கன்னா வர வைக்கிறான். வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவோன்னா அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு வரமாட்டா. இந்த மாதிரி பயந்து ஓடக்கூடாதுன்னு மாஸ்டர் சொல்லியிருக்கான்னு அவ சொல்லுவாளா. அப்போ இவன் சொல்கிறான், நம்ம போய் ஆபத்தில் மாட்டிக்கூடாதுன்னு மாஸ்டர் சொன்னார், ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டுறாங்க. அப்போ இன்னொருத்தர் தான் இல்லை, அவனும் பார்த்தீங்கன்னா வரமாட்ட சொல்லிடுவான். சரி நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் மாஸ்டர்
கூட்டிடுவான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பறந்து வந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்கிறா, டேய் உன்னால தான் எல்லாமே வந்து கண்டுபிடிக்க முடியல, அந்த ஹெவன்லி கிங்கோட வீக்னஸ் என்ன சொல்லிட்டு கண்டுபிடுறேன்னு அவனை பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ கட்டினா இந்த இடம் ஃபுல்லாக கொசுவா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவை பார்க்க டிஎன்ஜி போலியன் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஹீரோக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கம் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பான். அப்படியே இவனை கட்டினா இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி கிங்கோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டானாமா, அது பார்த்தீங்கன்னா தண்டர் தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் இப்போ இவங்கிட்ட சுத்தமாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்லையா, எப்படி தண்டர் வர வைக்கிது அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்ன சொல்றான், தண்டர் வர வைக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறான். ஆனால் எந்த அளவுக்கு தண்டர் வர வச்சா அந்த ஹெவன்லி கிங்கை தோக்கடிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்பானா. அப்போ இவன் சொல்கிறாடே அதையும் நீயே வந்து தெரிஞ்சுக்கிறானே, திருப்பி என்னோட பவரை யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்துல தண்டர் வந்து அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஒருத்தர் என்ன சொல்கிறான், செலஸ்டியல் ரேஸ் கூட டிஆண்டோ குரூப் வந்து சேர்ந்துட்டாங்க, அவங்க ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தை கைப்பற்ற பார்க்குறாங்க, இந்த விஷயம் எனக்கு இருக்குன்னே தெரியும், அதுக்கு தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து அனுப்பி வச்சிருக்கேன் அப்படி சொல்கிறேன். இப்போ எங்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவன் பவர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஹீரோட மூஞ்செல்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது ஹீரோக்கே தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாலியாக பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோ ஒருத்தர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்கிறான். அதாவது ஹீரோட முகத்தை பார்த்து தான் ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் கொடுப்பாரு, அதுக்கு தான் ஹீரோ அப்படி கேட்குறான். இவன் தண்டர்லாம் வர வச்சுட்டு இந்த தண்டர் போதும் அப்படி சொல்லுவான். நான் அந்த தண்டர்லாம் அங்கேருந்து போயிடுது. அந்த தண்டர்லாம் நேராக பார்த்தீங்கன்னா அந்த எல் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு. ஹீரோ ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹெவன்லி கிங்கெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறான். அப்படியே இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த தண்டர் எல்லாமே இங்கே வந்து போயிடுச்சு, இந்த மிரர் யூஸ் பண்ணி தண்டர் வர வைக்க முடியல, எனக்குள்ளே இருக்கிற திறமையை வச்சு நான் வர வைக்கிறேன் சொல்லிட்டு அந்த இடத்துல தண்டர் அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த இடத்துல அந்த சாப்பாடை நல்லா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே போன அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணாடி சாப்பாடு சாப்பிடாதீங்க அப்படி சொல்கிறேன். ஆனால் அவனுங்க அதெல்லாம் வந்து கேட்க மாட்டானுங்க. எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அப்போ சொல்கிறா அதெல்லாம் உண்மையான சாப்பாடே கிடையாதுன்னு. ஆனால் அவனுங்க அப்பவும் அதெல்லாம் வந்து நம்ப மாட்டானுங்க. வா நீ வந்து என் கூட சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடெல்லாம் கொளுத்தி விட்டுறா. பார்த்தீங்களா உண்மையான சாப்பாடு இருந்தால் எரிஞ்சிருக்கும் அப்படி சொல்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கண்ணெல்லாம் ரெட் கலரில் இருக்குது. அவனுங்களும் ஹெவன்லி கிங்கோட கண்ட்ரோலில் இருக்கானுங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையில் கட்டி இவளை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இவ கேட்குறா எதுக்குலாம் இந்த மாதிரி கட்டி தூக்கிட்டு போகிறீங்கன்னு. அப்போ அவங்க சொல்கிறானுங்க, உனக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருச்சு, அதனால் உன்னை கொல்ல போகிறோம், உன் கதையை வந்து நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. அவள் கடுப்பாயிட்டு பயங்கரமான சீட்டிக்கிட்டு இருப்பா. இவனுக்கு ரெண்டு பேரும் அவள் கூட தான் அந்த குட்டி பறவை வந்து பிடிக்க மாட்டானுங்க. அந்த குட்டி பறவை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி கீழே விழுந்துருது. இவளை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நேரம் நிற்க வச்சிருக்கானுங்க. அப்போ அவள் கேட்குறாடி எதுக்கு நான் இந்த மாதிரி நேரம் நிற்க வச்சிருக்கேன், என்ன நிற்க வச்சுன்னா கொளுத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவனும் யோசிக்கிறானுங்க எதுக்கு நம்ம நேரம் நிற்க வச்சிருக்கா அப்படின்னு. இவளை எதுக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கானுங்கன்னா, அந்த ஹெவன்லி கிங் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஏதாவது கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அந்த ஹெவன்லி கிங்குமே அங்கே வந்துடுறான். அவன் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ அந்த ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சல குட்டி பொண்ணு, ஆனால் அவனுக்கு ரெண்டு பேரும் உன்னை மாட்டி விட்டானுங்க பத்தியா, ஏன்னா அவனுக்கு ரெண்டு பேரும் என் கண்ட்ரோலில் இருக்கானுங்க, உன்னையே நான் அதே மாதிரி தான் வந்து கண்ட்ரோல் எடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறான். என்னோட கண்ட்ரோலில் வந்து நீ எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவேன், அப்படியே வந்து வானத்தில் அப்படியே மிதப்ப, அது மட்டும் இல்லை உனக்கு வந்து எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது, நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்டு நடந்துக்கு. அப்போலாம் வந்து அவன் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த குட்டி பறவை பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அவட்ட கொடுக்குது. அவளும் பார்த்தீங்கன்னா அவளை கட்டி வச்சிருந்தா அந்த கைத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவா. கட் பண்ணிட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறா, ஆனால் கால் ஸ்லிப்பாகி அந்த இடத்துல கீழே விழுந்துருவா. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷனுமே ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட